ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபோனில் எப்படி 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பல ஆப் ஏற்றி யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஆப் எடிட்டர் சாய்ஸ் உள்ள ஒரு ஆப். இந்த ஆப்பை நீங்கள் ஏற்றி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 வாட்ஸ்அப் ஒரு ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். வாங்க இந்த ஆப்பை பற்றி நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆப் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் எப்படின்னு ஒரு தடவை காமிச்சிடுறேன். இந்த அப்ளிகேஷனுக்குள்ள லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அது வழியாக கூட நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் ப்ளே ஸ்டோருக்கு போகிறேன். சர்ச் பாக்ஸில் பேரலல் ஸ்பேஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பேரலல் ஸ்பேஸ் மல்டி அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்கும். அந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் வழியாக நீங்கள் கண்டிப்பாக உங்களால் 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும் ஒரு ஃபோனில். இது மாதிரி இல்லாமல் இதுக்கு நீங்கள் பல தீம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த வாட்ஸ்அப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே ஓப்பன் ஆகுது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்த வரைக்கும் இந்த மாதிரி இன்ட்ரோஸ் வரும். இந்த பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆப்ஸ் வாட்ஸ்அப்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்த வரைக்கும் க்ளோன் ஆப்ஸ்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது கொஞ்சம் நேரம் லோடிங் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸை க்ளோன் பண்ணணும்னு கேட்கும். நம்ம இப்போ வாட்ஸ்அப் மட்டும் க்ளோன் பண்ணுறதுனால மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நான் அன்டேக் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ வாட்ஸ்அப் மட்டும் ஆட் டு பேரலல் ஸ்பேஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு எரரும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் மெனு பார்க்கு கூட கொண்டு போய்க்கலாம். மெனுவுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கீழே க்ரியேட் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் க்ரியேட் ஷார்ட்கட் பண்ணி நீங்கள் உங்களோட மெனுவுக்கு கொண்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுற பாருங்க, ஸ்பீட் பூஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் வாட்ஸ்அப் அப்படின்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்களே பார்க்கலாம். ஸ்டார்டிங் வாட்ஸ்அப்னு இந்த பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் செகண்ட் வாட்ஸ்அப். இந்த மாதிரி நீங்கள் பல தீம்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வாட்ஸ்அப் டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட நம்பரை கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எப்படியும் காமிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்பிள் கிரியேட்டர்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.